ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபி வீடியோ எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க. நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச வீடியோ தான். உங்களில் நிறைய பேர் கேட்டிருந்த வீடியோ கிச்சன் டூர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னுடைய கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கிச்சன் தான். இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்த்துடலாம். என்ட்ரானக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும். இது ரொம்பவே முக்கியமான டேபிளுங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கடைசியாக பார்க்கலாம். முதல்ல என்னுடைய கவுண்டர் டாப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். ரைட் சைடில் ஃபஸ்ட்டு நான் வச்சிருக்கிறது கிரைண்டர் வச்சுருக்கேங்க. அதுக்கு பக்கத்துலேயே என்னுடைய ஓடிஜி ஓவன் இருந்தது. அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு மூவ் பண்ணிவிட்டேன். இன்னொரு ஆர்கனைசேஷன் வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஒரு ஓப்பன் பேஸ்கெட்டில் வந்து முட்டையெல்லாம் வச்சுருக்கேன். முட்டையெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நல்லதில்லை, ஓப்பன் பிளேஸ்லேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பேஸ்கெட்லேயே வச்சுருக்கேன். கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 தட்டு இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃப் வச்சுருக்கேங்க. முதல் ரேக் பார்த்தீங்கன்னா மசாலா தூளெல்லாம் வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, மிளகுத்தூள், இன்னும் மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் தனியாக, காரமுள்ள மிளகாய்த்தூள் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த ஒரு பாக்ஸ் அளவுக்கு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது காலியாக ஆகத்தான் திரும்ப வாங்கிப்பேன். ரெண்டாவது ரேக் பார்த்தீங்க அப்படின்னா 3 பீங்காஞ்சாடி. பீங்காஞ்சாடியில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா உப்பு, கல் உப்பு வச்சுருக்கேன். இன்னொரு ஜாடியில் புளி வந்து நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்தில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுனால நான் பீங்காஞ்சாடியில் வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து வரமிளகாய் வச்சுருக்கேன். அங்கேயே பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். கீழ் ரேக் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல காஃபி ஃபில்டர் ஊற்றியில் வெளியில் எடுத்து வச்சுப்பேன். அப்புறம் நெய், நல்லெண்ணெய், அப்புறம் ரிஃபைண்ட் ஆயில். இந்த சின்ன சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தோசை சுடுவோம் இல்லையா, அந்த துணியை எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே இஞ்சி தட்டுறது. இந்த சின்ன பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலிவ் ஆயில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, தேவைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறதுனால நான் பெரிய பாட்டிலாக வைக்காமல் குட்டி குட்டி பாட்டிலாக வாங்கி வச்சுப்பேன். லைட்டரை நான் அடுப்புக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேங்க. நான் நார்மல் கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு தனியாக இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்கிறதுனால இந்த கேஸ் அடுப்பு எனக்கு போதுமானதாக இருக்குது. லெஃப்ட் கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பீட்டர் இருக்குது. அதுக்கு மேலேயே கைப்பிடி துணியும் க்ளவுஸும் வச்சுருக்கேன். இந்த பீட்டரை யூஸ் பண்ணி நம்ம கேக் பண்ணுறனோ இல்லையோ, இது சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு வீடியோவில் அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பக்கத்துலேயே மிக்ஸி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா என்னுடைய இரும்பு தோசைக்கல், பீலர், கத்திரிக்கோல், கட்டிங் போர்டு இதெல்லாம் மாட்டி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்க் இருக்குது. சிங்கில் 2 பைப்பு. ஒன்று வந்து ரெண்டுமே நல்ல தண்ணி தாங்க. ஒன்று போர் வாட்டர், இன்னொன்று வந்து ஆற்று தண்ணி வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கு. இதில் 2 ஸ்க்ரப் வச்சுருக்கேன். ஒன்று வந்து சிங்கு க்ளீன் பண்ணுறதுக்கும், இன்னொன்று பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கும். இது மட்டும் தான் நான் சிங்கில் வச்சுருக்கேங்க. இப்போ என்னுடைய கப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். மொதல் கபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்னரில் வந்து 2 பாட்டிலில் பிஸ்கட் அண்ட் குக்கீஸ் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம டிப்ஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ வச்சுக்கிட்டிங்கன்னா பிஸ்கட் வந்து நமத்து போகாமல் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டை, ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து மிளகுத்தூள், ஜாய்சீரா வச்சுருக்கேன். பின்னால் பார்த்தீங்கன்னா முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான வறுத்த உளுந்த மாவு வச்சுருக்கேன். இது பேக்கிங் பவுடர், சோடா உப்புலாம் நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். கிளாஸ் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து நான் ஆன்டி ஸ்லிப் மேட், அந்த வழுகாமல் இருக்கிறதுக்காக அதுக்குரிய மேட்டை தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. மேல் தட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாக உள்ளது எல்லாமே ஏர்டைட் பாக்ஸஸ் தாங்க. முதல்ல இருக்கிறது பச்சரிசி, அப்புறம் வந்து சத்து மாவு, அவல், கார்ன்ஃப்ளாக்ஸ், அப்புறம் மிக்சியோட பெரிய ஜார் நம்ம எப்போமா தான் யூஸ் பண்ணுறோங்கிறதுனால மேலே தூக்கி வச்சுருக்கேன். இதில் மொத்தமாக திரிச்சு மேலே எடுத்து வச்சுட்டு நம்ம அன்றாட யூஸ்க்கு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு கீழே எடுத்து வச்சுருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஏர்டைட் பாக்ஸ். இந்த மாதிரி ஒரு லாக் சிஸ்டம் மாதிரி இருக்கும். இதை டேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பாக்ஸில் வைக்கிறதுனால கொஞ்சம் கூட வாசம் குறையாமல் இருக்குங்க. இன்னும் இந்த அவல், கார்ன்ஃப்ளாக்ஸ்லாம் அதில் உள்ள மொறுமொறுப்பு தன்மை கொஞ்சம் கூட குறையாது. அதனால் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நான் மேலே எடுத்து வச்சுருக்கேன். அந்த கபோர்டுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ரேக் இருக்குது. இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபரா வச்சுருக்கேன், கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் காஞ்ச திராட்சை, முந்திரி பருப்பு, கல்கண்டு, ஏலக்காய் தூள், அப்புறம் பிரியாணி மசாலா. இது எல்லாமே ஏர்டைட் பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த ஏலக்காய் தூள், பிரியாணி மசாலாலாம் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வைக்கல உங்களுக்கு வாசம் குறையாது. நான் நிறையெல்லாம் ஸ்டாக் வைக்கிறது இல்லைங்க. இந்த ஒரு பாட்டில் வர அளவுக்கு தான் நான் திரிச்சு வச்சுப்பேன். இது போக இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிளகு, ஜீரகம் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வச்சுருக்கேனே தவிர மசாலா பொடி எதுவும் வைக்கல. ஜீரகம், ஏலக்காய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அடுத்த ரேக் திறந்து பார்க்கலாம். அடுத்த செல்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா மேல் தட்டு ஃபுல்லாகவே வந்து பாக்ஸில் உள்ள ஐட்டங்கள், அதாவது ஓப்பன் பண்ணாத ஐட்டங்கள் இருக்கும் இல்லையா, பாஸ்தா, சாக்லேட் பவுடர் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டேன்னா பாஸ்தாலாம் வந்து உங்களுக்கு வண்டு விழாது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பேக்கெட்லேயே வச்சுருக்கேன். இப்போ சாக்லேட் பவுடர்லாம் நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் ஏர்டைட் பாக்ஸ் தான், அதனால் அப்படியே வச்சுருக்கேன்.
நீங்கள் பாக்கெட்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பாக்ஸில் தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வத்தல், கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் இருக்குது. இது கஸ்டர்ட் பவுடர். இப்போ மழை காலம் அப்படிங்கிறதுனால நம்ம அதிகமாக செய்கிறதில்ல. ஆனால் பொதுவாக கஸ்டர்ட் பவுடர்லாம் 2 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. அதனால நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கீழ்த்தட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மசாலா ஐட்டங்கள் தாங்க. முதல்ல உள்ளது பீஸா மசாலா, பீஸா சீசனிங். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால வெளியில் இருக்குது. இதில் உள்ள பாக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாக்ஸில் பிரியாணிக்குரிய தேவையான ஐட்டங்கள் இருக்கும் இல்லையா, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் உள்ள எல்லா பாக்ஸ்லையும் வந்து மசாலா ஐட்டங்கள் தாங்க இருக்குது. அதாவது வீட்டில் திரிக்கிற மசாலா ஐட்டங்கள் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஸ்டாக் வச்சுப்பேன். கடையில் வாங்குற எந்த ஐட்டமாக இருந்தாலும் ஒரு 100 கிராமுக்கு மேலே வாங்குறது இல்லை. அதே மாதிரி ஓப்பன் பண்ணாத மசாலா பாக்கெட்ஸ், சென்னா மசாலா, சாட் மசாலா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாத பாக்கெட்ஸ் இருந்தால் அதையும் இந்த ரேக்கில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்த செல்ஃபு பார்த்தலாம். அடுத்த செல்ஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் ஸ்டவுக்கு மேலேயே வருங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, மேல் ரேக் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, சர்க்கரை, பருப்பு வகைகள் இதெல்லாம் மேலே வச்சுருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா டீ பவுடர். நார்மலாக நான் வந்து பொடி டீ தூள் தான் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி கொஞ்சம் பருந்தூள் வச்சு கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் டீ போட்டிங்கன்னா டீயோட கலரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இது கொஞ்சம் பருந்தூளும் கொஞ்சம் நான் ஸ்டாக் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை. நம்ம ஆல்ரெடி நம்ம டிப்ஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதிக அளவில் சர்க்கரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கவங்க அதில் கொஞ்சம் கிராம்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சர்க்கரை கெட்டு போகாது, ஒரு மாதிரி சலிப்புத்தன்மை வராது. அதனால் கிராம்பு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. மற்ற எல்லாமே பருப்பு வகைகள் தான். நம்ம அளவுக்கு தகுந்தாப்பில் பாக்ஸ் வச்சுருக்கேன். உளுந்தம்பருப்பு, துவரப்பருப்பு, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு. அதனால் நான் எழுதி ஒட்டலை, அளவுக்கு தகுந்தாப்பில் பாக்ஸ் வச்சுருக்கேங்க. கீழ் ரேக் பார்த்தீங்கன்னா முதல்ல எண்ணெய், செக்கெண்ணெய் எல்லாம் கீழே வந்து யூஸ்க்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி மொத்தமாக வாங்கி வச்சுருக்கிறது மேலே வச்சுப்பேன். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், இது 3 தான் நான் ஸ்டாக் வச்சுக்கிறது. அப்புறம் வெல்லம், கருப்பட்டி. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சத்து மாவு, நம்ம டெய்லி யூஸ் கூடிய சத்து மாவை இங்கே நான் ரைட் சைடில் எடுத்து வச்சுருக்கேங்க. இது ரொம்பவே சுலபமாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு. அடுப்புக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருளை வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு, அப்பளை பாக்கெட் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்குற மசாலா நான் 100 கிராமுக்கு மேலே வாங்குறது இல்லைன்னு சொன்னால் அதை தட்டி வச்சுட்டு மீதி இருக்கிற மசாலாவை இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுப்பேங்க. அப்பப்போ தேவைக்கு நம்ம வாங்கிக்கிட்டால் நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வீட்டில் செய்கிற மசாலா மட்டும் நான் கொஞ்சம் அதிக அளவில் செஞ்சு வச்சுப்பேன். இங்கேயும் அந்த மாதிரி ஆன்டி ஸ்லிப் மேட் தான் போட்டிருக்கேங்க. இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கீழே உள்ள கப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். முதல் கப்போர்டு இது. இதோட கீழ்த்தட்டை பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரிசி தான் வச்சுருக்கேங்க. நம்ம சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்தில் இது பார்த்தீங்கன்னா ரோஸ் எசன்ஸ். இப்போ குளிர்காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, கோடை காலத்தில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. உலக்கு வச்சுருக்கேன், ஆனால் நான் நார்மலாக கிளாஸை வச்சு தான் அளந்து எடுத்துக்கிறது வழக்கம். மேல் தட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, அரிசி மாவு, இன்னும் வந்து சிறுதானிய மாவு வகைகள்லாம் ஒவ்வொரு தூக்கில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அடுத்த கப்போர்டை பார்த்துடலாம். இந்த கப்போர்ட்லாம் நான் பிளாஸ்டிக் சீட் தான் வச்சுருக்கேங்க. இந்த தூக்கிலலாம் என்ன இருக்குன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ஏதாவது மொத்தமாக ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இதில் வச்சுப்பேன். கீழ்த்தட்டு பார்த்தீங்க அப்படின்னா தோசை மாவு அரைச்சி வைக்கிற டப்பாங்க இதெல்லாம். இப்போ நான் அரைச்சி வைக்காதனால காலி டப்பாவாக இருக்குது. நம்ம அரைச்சாக்கில் நான் அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுப்பேன். இதுக்கு அடுத்தது ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டர் வைக்கிற இடம். கேஸ் சிலிண்டர் இந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே கப்போர்டுக்குள்ளே வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் விண்டோ இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏதாவது லீக்கேஜ் இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ அடுப்புக்கு கீழே உள்ள ஃபஸ்ட்டு ட்ராயர் பார்த்துடலாங்க. இது ரொம்பவே முக்கியமானது. இதில் என்ன பொருட்கள் வச்சுருக்கேன் அப்படின்னா டெய்லி யூஸ்க்கு அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருளை இங்கே வச்சுருக்கேங்க. டீ தூள், சர்க்கரை, காஃபி தூள் இதெல்லாம் இங்கே இருக்குது. எல்லாமே கிளாஸ் பாட்டில்ஸ் தான், ஏர்டைட் பாட்டிலாக தான் போட்டு வச்சுருக்கேன். இது எனக்கு அடுப்புக்கு கீழே இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம பாட்டில்ஸ் வெளியில் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அங்கேருந்து எடுத்து நான் யூஸ் பண்ணிவிடுவேன். உப்பு, பொதுவாக கல் உப்பு யூஸ் பண்ணுறதுனால பொடி உப்பு எப்போ மாதிரி தான் தேவைப்படும், அதனால அதை இதில் வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை, பனங்கல்கண்டு. இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால பனங்கல்கண்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறதுனால பனங்கல்கண்டு நல்ல உதிரி உதிரியாக அப்படியே இருக்குங்க. அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாதாம் மிக்ஸ். இதோட வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இந்த பாதாம் மிக்ஸில் கலர் பொடி எதுவும் சேர்க்கலைங்க, மஞ்சள் பொடி போட்டு நேச்சுரலாகவே பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ராவில் இருக்குங்க. இது போக என்ன வச்சுருக்கேன்னா ஊறுகாய், இட்லி பொடி இதெல்லாம் வச்சுருக்கேன். இட்லி பொடியெல்லாம் நிறைய ஸ்டாக் வச்சுக்கல, சின்ன சின்ன பாத்திரங்களில் சின்ன சின்ன பாக்ஸஸில் இட்லி பொடி, எள்ளு பொடியெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ நம்ம அடுத்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு கீழே உள்ளதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கப்ஸு பவுல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேங்க. முக்கியமாக நம்ம சேனலில் யூஸ் பண்ணக்கூடிய பவுல்ஸ் எல்லாமே இருக்குது. மோஸ்ட்லி வந்து ஒயிட் பவுல்ஸாக தான் இருக்குது. இதில் கொஞ்சமாக டிஸ்போசபிள் பாக்ஸஸும் வச்சுருக்கேன். சின்ன சின்ன பவுல்ஸ்லேருந்து பெரிய பவுல்ஸ் வரைக்கும் இதில் இருக்குது. அது போக வந்து மெஷர்மெண்ட் கப்ஸு மெஷர்மெண்ட் ஸ்பூனும் இதில் தான் நான் வச்சுருக்கேங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து இந்த ட்ரையில் வச்சுருவேன். இதுக்கு அடுத்த ட்ராயர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுறதுங்க. கெஸ்ட் யாராவது வந்தால் யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸு, பெரிய பெரிய டீ அரிப்பு தட்டு இதெல்லாம் இதில் வச்சுருக்கேங்க. இதெல்லாம் பெரிய பெரிய பிளேட்ஸ் நம்ம நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. தேங்காய் பால் அரிப்பு இந்த மாதிரி நம்ம ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் எல்லாம் லாஸ்ட் ட்ராயில் இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது என்னுடைய கட்லரி செக்ஷனுங்க. நீங்கள் இந்த மாதிரி மாடுலர் கிச்சன் பண்ணையில் கட்லரி செட் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரிமூவபிள் தாங்க. அந்த ட்ரே அப்படியே அதோட ஃபிட் பண்ணாமல் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கு. எப்படி தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் அடுப்புக்கு கீழேயே இருக்கிறதுனால இதில் எப்படியும் தூசி விழுந்துடும். நமக்கு துணியை வச்சு தொடச்சி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ரிமூவபிளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்ல கழுவி காய வச்சு கூட ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கரண்டி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உட்டன் ஸ்பூன்ஸ், அது கூட ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேங்க. இது வந்து ஃப்ளாஸ்க்கு கழுவுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட இன்னொரு கார்னர் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃப்ளாஸ்கோட மூடியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முறுக்கு அச்சு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அச்சுகள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே நான் வந்து குட்டி குட்டி ஸ்பூன் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு கீழேயே ஸ்பூன் எல்லாம் வச்சுருக்கேங்க. ஃபோர்க்கெல்லாம் நம்ம எப்போமா தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால அது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுருக்கேன். நான் பக்கத்தில் பெரிய பெரிய கரண்டிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தோசை திருப்பி இந்த மாதிரி பெரிய கரண்டி, கொழுக்கட்டை அச்சு இதெல்லாம் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பீட்டர், கத்தியெல்லாம் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் இல்லாதனால நான் வந்து ஸ்டார்டிங்லேயே கத்தியெல்லாம் வச்சுருக்கேன். சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க வந்து கையில் எட்டாதபடி தூரமாக எடுத்து வச்சுக்கோங்க கத்தியை. அடுத்த ட்ராயர் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக கப்ஸு டம்ளர்லாம் அடுக்கி வச்சுருக்கேங்க. கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் கப்ஸு, டீ கப்ஸ், அப்புறம் ஜூஸ் டம்ளர் அதெல்லாம் இதில் தான் இருக்குது. அது போக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சில்வர் கிளாஸஸ் இதெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நான் அடுக்கி வச்சுருக்கேன். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டீ கப்ஸும் இங்கே தான் இருக்குது. சின்ன சின்ன பவுல், ஸ்வீட் வச்சு கொடுக்கக்கூடிய பவுல்ஸ் எல்லாம் இதில் தான் நான் அடுக்கி வச்சுருக்கேன். ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நான் இதில் அடுக்கி வச்சுருக்கேன். அடிக்கடி யூஸ் பண்ணுற கிளாஸஸை முதல்லையும் நம்ம கெஸ்ட் வந்தால் மட்டும் எடுக்கிற கிளாஸஸை பின்னாலேயும் நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்த ரேக்கை பார்த்துடலாம். இது வந்து என்னுடைய பிளேட்ஸ் ரேக்குங்க. இதில் வந்து என்ன பிளேட்ஸ் எல்லாம் இருக்குன்னா டெய்லி யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் மட்டும் இதில் வச்சுருக்கேன். கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸ் நம்ம தனியாக எடுத்து வச்சதுனால டெய்லி யூஸ் பண்ணுறதெல்லாம் இதில் இருக்குது. டிஃபன் பாக்ஸஸ் இல்லை பாக்ஸஸோட மூடியெல்லாம் நான் கார்னரில் வச்சுருக்கேன், சைடில் வச்சுருக்கேன். இது போக நம்ம டிஃபன் சாப்பிட்ற பிளேட்ஸு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பிளேட்டும் இதில் இருக்குது. பீட்ரோட விஸ்க் இந்த மாதிரி ஐட்டங்களும் இந்த ட்ராயரில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்த செல்ஃபை பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்னர் செல்ஃபுங்க. அதனால இதில் உள்பக்கம் உள்ளதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுக்க முடியாது. அடிக்கடி எடுக்க தேவையில்லாத ஐட்டம்லாம் உள்ளே போட்டுட்டு குக்கரெல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்கேங்க. நம்ம சேனல் குக்கர் ரெண்டும், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற குக்கர் ரெண்டும் அதில் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து என்னுடைய பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன் செல்ஃபு. பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் நான் அடுக்கு பாத்திரமாக தான் வச்சுருக்கேன். ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருந்ததுன்னா நமக்கு வந்து நிறைய பாத்திரங்கள் அடைச்சி வச்ச மாதிரி இருக்குங்க. அடுக்கு பாத்திரமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இதுலேயும் 4 பாத்திரம் 5 பாத்திரம் உள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கீழ்த்தட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கடாய், இன்னும் தாளிக்கிற சட்டி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இட்லி பாத்திரமும் இங்கே தான் இருக்குது. டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் உள்ளே வச்சுருக்கேன் நான். அடுத்தது நம்ம சிங்குக்கு கீழே உள்ள செல்ஃபை பார்த்துடலாம். சிங்குக்கு கீழே உள்ள செல்ஃபில் நம்ம எவ்வளோ தூரம் வந்து நம்ம பொருட்களை அடைச்சி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பாச்சாக்கள்லாம் வந்துருங்க. அதனால கூடுமான வரைக்கும் இதில் வந்து பொருட்களை நம்ம கம்மியாக வச்சுக்கலாம். என்னோட செல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிடர்ஜென்ட் பவுடர் வந்து ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். அது போக ஒரு ட்ரேயில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா கிளீனர்ஸ், அதெல்லாம் வச்சுருக்கேன். ஃப்ளோர் கிளீனர், அப்புறம் டாய்லெட் க்ளீன் பண்ணுறது. இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த பிசுக்கு போக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரே வச்சுருக்கேன். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருட்களும் எல்லா நேரமும் அவைலபிளாக இருக்கிறதுனால நான் மொத்தமாக நிறைய வாங்கி ஸ்டாக் வைக்கிறது இல்லைங்க. அந்தந்த மாதத்துக்கு தேவையானதை மட்டும் தான் வாங்கிக்கிறேன்.
இது குப்பை கூடையில் விரிக்கக்கூடிய அந்த கவர் வந்து ஒரு பண்டல் வச்சிருக்கேன். எந்த ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தாலும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க ஸ்பேஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பாச்சா உருண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே உள்ள பேட் ஸ்மெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம். இந்த ஆன்டி கிரீசர் பார்த்தீங்கன்னா இந்த வந்து பிசுக்க போகக்கூடிய ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணல நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த ஸ்ப்ரேயை அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டு நான் அந்த பைப்பில் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன். அப்படியே ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு ஒரு டவலை வச்சோ அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சோ தொடச்சாலே போதுங்க. உங்களுக்கு அந்த அளவு ஷைனிங் ஆயிருது. இது பைப்புக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து வால்ஸ்ல டைல்ஸ்ல இன்னும் வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 4 நாளைக்கு ஒருக்க இந்த கேஸ் ஸ்டவ்ல இப்படி அடிச்சு கிளீன் பண்ணிட்டா அப்படி பழைய கேஸ் ஸ்டவே உங்களுக்கு புதுசு போல இருக்கு. பாருங்க இந்த 2 பைப்புக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. இப்போ நான் இதுலயும் அடிச்சு கிளீன் பண்ணி காட்டுறேன். ஊறவே வைக்க வேண்டாம். இப்படி லைட்டா ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சாலே போதுங்க. அவ்வளோ கிளீன் ஆயிடுது. இதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணும்னா தேவைப்பட்டா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிச்சனுக்குள்ள என்ட்ரானாக்ல ஒரு டேபிள் இருந்தது இல்லையா, அதை தான் பார்க்க போறோம். இது என்ன டேபிள் அப்படின்னா இதுதான் நம்ம சேனல் டேபிளுங்க. சேனலுக்குரிய ரெசிபிஸ் எல்லாமே இந்த டேபிள்ல தான் நான் ஷூட் பண்றேன். இதுல என்ட்ரானாக்ல ஒரு பேஸ்கெட், ஃப்ரூட் பேஸ்கெட் வச்சிருக்கேன். பிரெட் எல்லாம் இருந்தா கூட இது பக்கத்திலே தான் வச்சிருப்பேன், குழந்தைங்க வந்தோடனே எடுக்கிற மாதிரி. இதுல என்னெல்லாம் இருக்குன்னா நல்லெண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில், கிரீன் சில்லி சாஸ், தேன் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பர் ரோல் வச்சிருக்கேன். 2 ஹாட் வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன். இது வந்து நான் கிச்சன் டிசைன் பண்ணையில எனக்கு இந்த டேபிள் கிடையாதுங்க. நான் வந்து இந்தியாவில் வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்ச பிறகு இந்த டேபிள் செஞ்சுக்கிட்டேன். டேபிளா செய்யறதோட இந்த மாதிரி ஒரு கப்போர்டு மாதிரி செஞ்சுக்கிட்டா நம்ம கிச்சனுக்குரிய ஐட்டம், அதாவது சேனல் கிச்சனுக்குரிய ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த கப்போர்டில் தான் வச்சிருக்கேன். இன்னொரு வீடியோல நான் என்னென்ன பொருட்கள் சேனல் கிச்சனுக்கு யூஸ் பண்றேன், என்னென்ன என் கிராக்கரி யூனிட்ல இருக்குது, ஓவன் ஆர்கனைஸ் எப்படி பண்ணிருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேங்க. இது வரைக்கும் என்னுடைய கிச்சன் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்க. இதுல வந்து சில டிப்ஸ் எல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மேலும் ஒரு புதிய வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.